அட்வைஸ் டு மை யங்கர் செல்ஃப். இந்த டீனேஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த தாட்ஸ்லாம் நிறைய பேருக்கு வரும். ஐ டு நோ, நானும் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் யூ நீட் டு நோ இஸ் டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. தட்ஸ் த எக்ஸாக்ட் பாயிண்ட். பிகாஸ் நானும் ஒரு 16-17 அந்த மாதிரி இருக்கும்போது 30-35 வயசில் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நானும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சுற்றிட்டு இருந்தேன். பிகாஸ் இட் நெவர் கோயிங் டு ஹேப்பன். சி, அவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து 14 years 15 years ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட அதிகமாக இருந்திருக்கும். தெர் ஆர் பீப்புள் ஹூ இஸ் மேக்கிங் குட் அமௌண்ட், மீன்ஸ் தெர் ஆர் சம்திங், they know something about it அப்படின்றது. 15 வயசுல வந்து ஒரு 30-35 வயசுக்காரன் பண்ற மாதிரி பண்ண முடியாது. அவன் கார் வாங்குறான்றதுனால வாங்கக்கூடாது. அதான் சொல்ல வரேன். டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை பீப்புள். நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்காக நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்க. தட்ஸ் த பாயிண்ட் ஐ நீட் டு மேக். செகண்ட் பாயிண்ட், ஜஸ்ட் திங்க் வாட் யூ நீட். அவன் சொன்னா, இவன் சொன்னா, இவனுக்காக அவனுக்காக அப்படின்றத விட உட்காந்து யோசிங்க உங்களுக்கு என்ன தேவைன்றது. டீனேஜ்ல தான் நீங்க அதை கண்டுபிடிக்கணும். ப்ரோ எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியலன்னா நீங்கள் உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சிருக்கேன் ப்ரோ. எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம் ப்ரோ. ஐ லிட்டரலி சாட் அண்ட் திங்க் ஃபார் மந்த்ஸ் என்ன பண்ணும், எப்படி பண்ணலாம், எனக்கு இதான் காசு தான் வேணும்னு தோணுது. பட் நான் என்னென்ன பண்ணால் எனக்கு வரும்? சரி, ஓகே, காசு தான் வேணும்னா நம்ம ஏன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா பிஸ்னஸோட எனக்கு வந்து யூடியூப்ல கொஞ்சம் ஃபேம் இருந்துச்சா நல்லாயிருக்கும். சின்ன வயசுலேருந்து யூடியூப் ஆசை இருந்துச்சு. சரி, ஓகே, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப்ல நம்ம என்ன பற்றி பேசலாம்? நம்மளுக்கு காசு இன்ட்ரெஸ்ட், நம்ம காசு பற்றி பேசலாம். திஸ் ஆர் த திங் ஐ சிட் அண்ட் தேட். உட்காந்து யோசிச்சேன், ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ தேர்ட் ஒன் இஸ் இந்த ஏஜ்லேயே ஜஸ்ட் மேக் அ பிளான் ஃபார் இட். சி, நான் வந்து அதே தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. எனக்கு மணி, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம் இதெல்லாம் தேவை. ஸோ அதுக்கு தேவையான விஷயம் மணி. ஸோ மணி உருவாக்குறதுக்கு வி நீட் ஹார்ட் ஒர்க். அண்ட் இந்த ஏஜ் தேர் ஆர் பீப்புள் ஆர் கோயிங் இன் ஆன்லைன். வை? பிகாஸ் தேர் மேக்கிங் மணி. ஸோ இதில் ஒன்று இருக்குது. ஸோ ஆன்லைன் ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, அண்ட் வி ஹேவ் ஹார்ட் ஒர்க். ஸோ மூணுத்தையும் கலக்கணும்னா வி கேன் மேக் மணி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து மணி இவ்வளோ சீக்கிரம் வராது. ஐ ஜஸ்ட் மேட் 2 crores அப்படின்னு சொன்னால் எவன் நம்ப போகிறது கிடையாது. பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு ட்ரஸ்ட். அப்பா காசு அம்மா காசு அப்படின்னு தான் எவனாவது உருட்ட போகிறான். எவனாவது ஒருத்தன் வருவான், ஃபன் இருக்கணும், பார்ட்டிஸ் இருக்கணும், கேர்ள்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இஃப் யூ வாண்ட் சக்ஸஸ் யூ நீட் டு சாக்ரிஃபைஸ். அதுலேருந்து குதிக்கிற மங்கி மைண்டுன்னு சொல்லுவோம். இந்த மைண்ட் வந்து இந்த டீனேஜ்லேருந்து நிறைய இருக்கும். ஒருத்தன் அது பண்ணுறது பார்த்துட்டு நல்லாயிருக்கும். சரி, உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் பிடிச்சிருக்கும். ஃபிட்னஸ்குள்ளே போகிறீங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து மச்சான் எனக்கு ஒரு பொண்ணு லவ் யூ சொல்லிட்டாடா, மச்சான் நான் ஒரு 2 பொண்ணும் கூட சுற்றுறேன்டா அப்படின்னோடனே உங்களுக்கும் நம்மளும் பண்ணலாமான்னு சொல்லி ஃபிட்னஸ் என்னை தாண்டி இதில் போக ஆரம்பிப்பீங்க. ஒருத்தன் வந்து எங்கள் அப்பா எனக்கு வந்து பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு, நான் நல்லா சம்பாதிச்சேன், நான் அதை வச்சு இப்போ டூர் போக போகிறேன்னா அங்கே வந்து இங்கே குதிப்பீங்க. இந்த மங்கி மைண்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாக்டாக இங்கேருந்து உங்கள் மைண்ட் உங்கள் மேலே இருக்காது. அவன் சொல்கிறது தாண்டி அவன் கூட குச்சினே போய் இருப்பீங்கன்னா யூ ஒன்ட் அச்சீவ் எனி திங். நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் 1 வருஷம் 2 வருஷம் வந்து பண்ணிட்டு அது வரலன்னு சொல்லி யோசிக்கிறது வேஸ்ட் ஆஃப் தாட்ஸ் அப்படின்றது. ஸ்டிக் டு இட், ஜஸ்ட் கோ ஃபார் இட். நான் வந்து ஆவாததில் போகவே சொல்லலை. உங்களுக்கு ஆகும், பட் யூ நீட் டு நோ தட் உங்கள் 200 பொட்டென்ஷியல் நீங்கள் கொடுத்தீங்களான்றது அதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஸ்டிக் டு இட், ஜஸ்ட் கோ ஃபார் இட். லாஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, பில்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஒரு ஆம்பளைக்கு தேவையான விஷயமே கான்ஃபிடென்ஸ் தான். இது எங்கேருந்து வரும் அப்படின்னா ஃபிட்னஸ். ஸோ சி, உங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் குண்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? செம்ம காண்டாக இருக்கும். அதே சொன்ன இடத்துல நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு ஒல்லியாக வந்தீங்கன்னா அவங்க தாட் எப்படி இருக்கும், உங்கள் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும்? நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். எனக்கு வந்து ஸ்கூலில் எல்லாருமே பார்த்தது வந்து குண்டாக பார்த்தாங்க. ஒரு 1 year பிஃபோர் நான் ஒரு ஃப்ரெண்டோட அண்ணனோட கல்யாணத்துக்கு போனேன். சல்மானா இது தி தாட் லைக் நான் வந்து 85 கேஜிஸ் இருப்பேன், ஃபோட்டோஸ் போடுறேன். இதில் செம்ம ஒல்லியாக போய் நின்னோன்னே அந்த டைம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா என்னால் முடியும் அப்படின்ற தாட் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கான திங்ஸ் என்னென்னா, டாக் டு ஏஜ்டு பீப்புள் கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களுக்கு நாலேஜ் புரிய ஆரம்பிக்க யூ கெட் கான்ஃபிடன்ஸ். ஸோ பாடி பில்ட் பண்ணும்போது யூ கெட் கான்ஃபிடன்ஸ், நாலேஜ் பில்ட் பண்ணும்போது யூ கெட் கான்ஃபிடன்ஸ். தேர்ட் இஸ் டாக்கிங் டு ஃபீமேல்ஸ். நான் வந்து ஹாய் உங்கள் நம்பர் கொடுங்க, ஹாய் உங்கள் இன்ஸ்டா கொடுங்க அப்படின்னு சொல்ல. யூ வாண்ட் டு டாக் டு தெம், பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் வாண்ட் டு டாக்னா ஜஸ்ட் கோ அண்ட் டாக். இந்த ஒரு விஷயத்துல தான் டீனேஜ்ல வந்து செம்ம இதாகும். பிகாஸ் இந்த டீனேஜ் வந்து எப்படி ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசணும், பேசி அவகிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் வெளில போய் அதுக்கப்புறம் டேட்டு போய் அதுக்கப்புறம் செலவு பண்ணி இது பண்ணி அது பண்ணி see the steps. யாரா ஃபோனை போடா கூகுளில் டங் ஆல்வேஸ் திங்க் லைக் ஈஸின்னும் போது யூ வாண்ட் அச்சீவ் எனி திங். ஸோ அது பண்ணிட்டே வாங்க. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் யூ வில் ஃபீல் லைக் ஷிட். ஸோ இந்த அட்வைஸ் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதில் நிறைய விஷயம் நானும் பண்ணியிருக்கேன். ஐ ஜஸ்ட் டோன்ட் டாக் டு கேர்ள்ஸ். நான் உட்காந்து சும்மா சுற்றிட்டு இருப்பேன். ஐ டு வாட்ச் பான். அந்த டைம்லலாம் இருந்தது தான், இல்லாமலாம் இல்லை. ஃபஸ்ட்டு என்னோட சரௌண்டிங் எப்படி இருந்துச்சுன்னா இதுதான் அப்படின்லாம் சொல்லிட்டு பாய்ஸ் ஸ்கூலில் படித்ததால பாய்ஸ் ஸ்கூல் எப்படி வந்து உங்களுக்கு தெரியும்.
ஸோ அது இருந்துச்சு. ஐ டோன்ட் டாக், பெரியவங்க கிட்ட பேச மாட்டேன் அவ்வளோவா, ரகடாக இருப்பேன், அப்படியே பெரிய மயிருன்னு நினச்சிப்பேன், குண்டாக இருப்பேன். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பார்த்து யார் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் வந்து மதன் கௌரியை பார்த்து மதன் கௌரி மாதிரி வீடியோ பண்ணணும்னு ஆசை. அப்புறம் யாரும் ஜம் கட்ஸ் மாதிரி பார்த்துட்டு ஜம் கட்ஸ் மாதிரி பண்ணணும். அதை திடீர்னு தளபதி பார்த்துட்டு தளபதி சினிமாவில் போகணும்னு ஆசை. திஸ் ஆர் த திங்ஸ் ஐ டூ தாட். ஸோ இந்த வீடியோக்கான ஹோல் பாயிண்ட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரியும் உங்கள் மைண்ட் எப்படி திங்க் பண்ணுன்றது. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு 17, 16, 18 இருக்கிற சல்மான் பார்த்தானா அவனுக்கு ஒரு ஆன்சராக இந்த வீடியோ இருக்குன்றது நான் திங்க் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ ஐ நோ இந்த வீடியோ வந்து அவ்வளோ வியூஸ் போகாதுன்றது, அண்ட் ஐ டோன்ட் கிவ் அ ஃபக் அபவுட் இட். ஸோ வியூஸ்ன்னு சுற்றும் போது ஐ ஜஸ்ட் லிட்டரலி திங்க் லைக் த மணி, ஆண்ட்ரூ டேட் இவங்களை பற்றி பேசினாலே நல்லா வியூஸ் வந்துடுது. பட் ஐ கான்ட் ஜஸ்ட் டாக் அபவுட் தட் ஒன்லி. எனக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா வி நீட் டு டாக் அபவுட் அவர் மைண்ட் செட் டூ. ஸோ இதில் ஒரு 400 வியூஸ் வந்து 25 பேர் 30 பேர் வந்து ப்ரோ இட் ரியலி ஹெல்ப் மீ, நான் வந்து நிறைய இதுலேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ எனக்கு செம்ம ப்ரௌடாக இருக்கும். ஒருத்தன் வந்து உங்களால் தான் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன், உங்களால் தான் நான் வந்து எனக்கு கொஞ்சம் மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லும்போது யூ ஒன்ட் ஃபீல் குட். எக்ஸாக்ட்லி. எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஹேபிட் இருக்குது. பிகாஸ் நான் வந்து சிரிக்கிறப்ப எனக்கு வந்து அது நல்லாயிருக்கும். என்னை பார்த்து நான் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஹியூமர் சென்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் அந்த தாட்டில் தான் லைக் என்னால் ஒருத்தன் சிரிக்கிறான், என்னால் ஒருத்தன் கற்றுக்கிறான் அப்படின்ற போது ஐ ஃபீல் குட். ஸோ அந்த ரீசனால் தான் இந்த வீடியோ வியூஸ் வரலனாலும் பரவாயில்ல, உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆச்சு, உங்கள் மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சு, யூ காட் சம் சொல்யூஷன், யூ காட் சம் வே அப்படின்னும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.